வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்க நினைக்கும் தக்கார். சென்னையில் பிரபலமான வடபழனி திருக்கோவிலில் உள்ள சாலையோர 100க்கும் மேற்பட்ட பூ வியாபாரிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் பல தலைமுறையாக அங்கு பூ விற்று வருகின்றார்கள். வடபழனி திருக்கோவிலில் தக்கார் திரு ஆதிமூலம் மற்றும் துணை ஆணையர் திரு ஹரிஹரன் இருவரும் சேர்ந்து பூ வியாபாரிகளை அழிக்க நினைக்கிறார்கள். இவர்களின் அழுத்தத்தாலும் தூண்டுதல் பெயராலும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்கள் மூலம் வடபழனி பூ வியாபாரிகள் கடைகளை அகற்றும்படி தினம் தினம் சென்று பிரச்சனை செய்கின்றார்கள். இதனால் பூ வியாபாரிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகின்றது மற்றும் மன அழுத்தம் ஏற்படுகின்றது. இந்த செய்தியை அறிந்த வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவரும் பிரபல வழக்கறிஞரும் மக்களின் போராளி திரு CN ராமமூர்த்தி அவர்கள் மற்றும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவரும் திரு MRP உமாபதி நாயக்கர் அவர்களும் வடபழனி திருக்கோவிலுக்கு சென்று பூ வியாபாரிகளை சந்தித்து குறைகளை கேட்டு பின்பு ஒரு கடைகளில் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார்கள். பின்பு பேசிய வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் பிரபல வழக்கறிஞர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள், இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக சந்திப்போம் மற்றும் உங்களின் உரிமைகளை பெற்று தருகிறேன் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகளும் வடபழனி ஆண்டவர் கோயில் தெரு பூ வியாபாரிகள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். பல தலைமுறையாக அங்கு வசிக்கும் வடபழனி பூ வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு கவனிக்குமா? நன்றி.